வணக்கம். வெளியான வெள்ளை அறிக்கை ஸ்டாலின் மற்றும் மாஜி அமைச்சர்களது சொத்துக்கள் முடக்கப்படுகிறதா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையின் பொழுது கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருப்பதாகவும் கடந்த ஆட்சி 6 லட்சம் கோடி வரைக்கும் கடனை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கிட்டத்தட்ட போக்குவரத்து மின்சார துறைகளில் பல கோடிகள் கடன் இருப்பதால் தமிழகம் மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருப்பதாகவும் கடந்த ஆண்டு கடன் வாங்கியது தவறா என்று கேட்டால் தவறு கிடையாது. ஆனால் அந்த பணம் எதற்காக செலவழிக்கப்பட்டது, எந்த திட்டத்திற்கு செலவு செய்யப்பட்டது என்பதை எல்லாம் நாங்கள் கேள்விகளை கேட்டுள்ளோம். அந்த துறை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் IAS அதிகாரிகள் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அந்த விளக்கம் சரியாக இருந்தால் நிச்சயம் தமிழ்நாட்டின் கடனை தற்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் சரி கட்டுவார். ஆனால் அந்த 6 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டின் மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுகள், மக்களுக்கு அந்த நிதி முழுவதுமாக செலவு செய்யவில்லை என்றால் கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அமைச்சர்களிடம் விசாரணை நடத்தப்படும். அப்படி விசாரணை நடத்தப்பட்டால் நிச்சயம் அவர்களது சொத்துக்களது பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நாளை நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை பற்றியான முழுமையான தகவல்களை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திமுகவின் ஆட்சியின் பொழுது பெற்ற கடன்கள் அனைத்தும் மக்களுக்குத்தான் செலவு செய்யப்பட்டதாக ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை பேசியிருப்பார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த ஆட்சியில் கடன் பெற்றது உண்மைதான். ஆனால் மக்களுக்கான முழுமையான வசதிகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தியதா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். புதிய நிறுவனங்களுக்கு கமிஷன் மூலமாக வாய்ப்புகளை வழங்கி தரமற்ற ஒரு திட்டங்களை தான் திமுகவின் ஆட்சியில் செய்யப்பட்டது. பாலங்கள் முதல் பள்ளிக்கூடங்கள் வரை தரமற்றதாகவே இருந்துள்ளது. இதில் பல கோடிகள் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல்களையும் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறது. மேலும் கடந்த ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்களது சொத்து பட்டியல்கள் உயர்வு எப்படி, கிட்டத்தட்ட மத்தியில் இருந்து பெறக்கூடிய அந்த கடன் என்பது தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டும். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியதாகவும் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழகம்தான் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கையில் தகவல்களை நேற்று நிதியமைச்சர் தெரியப்படுத்தியுள்ளார். தமிழக அரசியலில் இதுவரை அல்லாத ஒரு மிகப்பெரிய அளவில் நிதி நெருக்கடி இருப்பதாகவும் திமுகவின் ஆட்சியில் பெற்ற கடன்கள் மக்களின் வளர்ச்சிக்கோ அல்லது வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் எந்த ஒரு திட்டங்களையோ செயல்படுத்தவில்லை. மேலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் மூலமாக வருமானம் சரிகட்டப்பட்டிருந்தால் அது தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கும். ஆனால் பெற்ற கடன்கள் எதற்கெல்லாம் செலவுகள் செய்யப்பட்டது? இதனால் மாஜி அமைச்சர்களும் திமுகவின் நிர்வாகிகளும் கோபாலபுர குடும்பத்தினரும் இதில் பயனடைந்தார்களே தவிர மக்கள் இதில் பயனடையவில்லை என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திமுக ஆட்சி என்பது மிக மோசமான ஆட்சியாக கடந்த முறை செயல்பட்டதாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திமுக வருகின்ற 6 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஒரு இடங்களை கூட கைப்பற்றாது. அப்படி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பட்சத்தில் திமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டதாகவே கூறப்படும். உதயநிதியின் கையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்கப்பட்ட பிறகு திமுக அழிவை நோக்கித்தான் செல்கிறது. அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால். ஆனால் அதிமுகவை போல திமுக உடைந்தால் நிச்சயம் அதை சேர்ப்பதற்கு ஸ்டாலினால் முடியாது. உதயநிதி அவர்கள் செய்கின்ற தவறினால்தான் திமுகவின் நிலைமை தற்பொழுது மிகவும் மோசமான முறையில் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களாக செயல்பட்டது மக்களுக்கு
திமுகவின் தலைமை வழங்கிய பணத்தை முறையாக செலவு செய்யாதது போன்ற குற்றச்சாட்டுகளால் தான் திமுக இந்த நிலைமையில் இருப்பதாகவும், விசாரணை கமிஷன் அமைத்து வெள்ளை அறிக்கையின் மூலமாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் அவர்கள் தவறு செய்தது உறுதிதான் என்று தெரியப்பட்டால் அவர்களது சொத்துக்களை என்ன செய்யலாம் என்பதை தமிழக மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது மோடியை எதிர்க்கக்கூடிய வகையில், மோடியை மாற்றக்கூடிய வகையில் ஆளுமை ஸ்டாலினிடம்தான் இருக்கிறது என்று திமுகவின் நிர்வாகிகள் என் கூட்டணி கட்சிகளை பேசினார்கள். ஆனால் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் தோல்வியில் திமுகவுடன் இருந்த கூட்டணிகளை தற்பொழுது அடுத்த 25 ஆண்டுகள் திமுக ஆட்சியை அமைக்காது என்று முஸ்லிம் லீக் வெற்றி வேட்பாளர் ஷாஜஹான் அவர்கள் அமைச்சராக தாவேகாவில் இணைந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜஹான் அவர்கள் 25 ஆண்டுகள் முதல்வராக விஜய் அவர்கள்தான் நீடிப்பார், முஸ்லிம்களது ஆதரவுகள் இல்லாமல் திமுகவால் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது என்றும் பேசியுள்ளார். கிட்டத்தட்ட மற்ற கட்சிகளை விட முஸ்லிம் லீக் கட்சிக்குத்தான் அதிகமான அக்கறைகளை ஸ்டாலின் அவர்கள் காட்டினார். ஆனால் அப்பேற்பட்ட கட்சியே தற்பொழுது ஸ்டாலினை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்றால் அது திமுகவின் கட்டுப்பாடுகள், கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் அனைத்தையும் இழந்து வருவதாகவும், மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் தற்பொழுது தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்தளவிற்கு ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, கட்சியை கட்டுக்கோப்பாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் ஸ்டாலினின் எண்ணம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது மக்கள் முழுவதுமாக 90% விஜய் அவர்களுக்கே ஆதரவுகளை தெரிவிக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் கடந்த ஆட்சியில் செய்த தவறுகள்தான் என்பதையும் கூறுகிறார்கள். இதனால் ஸ்டாலின் அவர்களது மனதில் மிகப்பெரிய அளவில் பயம் வந்துவிட்டது. உதயநிதியிடம் அடுத்த தலைமையை கொடுத்தால் திமுக உடைந்து விடுமோ என்ற அச்சமும் வந்துவிட்டதால் தற்பொழுது என்ன செய்ய போகிறது திமுக என்றும் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. நேற்று வெள்ளை அறிக்கை வெளியிட்டதற்கான முக்கியமான காரணம், சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கேள்விகளை கேட்பார் அல்லவா, அதற்கு பதில்களை கூற வேண்டும் என்பதற்கும் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குமே சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாகவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டப்பட்டதற்கு முக்கியமான காரணமாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் சரியா, திமுகவின் ஆட்சியில்தான் கடன் அதிகமாக வாங்கியது பற்றியான உங்களது கருத்துக்களையும், இதற்கு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தான் காரணம் என்றால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யலாமா, தவறான சொத்துக்களை என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.